முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல். அப்போ பயம்ங்கிறது என்னது? ஒரு ஆவியினால உண்டாகிறது, ஒரு அசுத்த ஆவியினால உண்டாகிறது. இன்னைக்கு எத்தனையோ காரியத்திற்கு உலகமே பயந்து கொண்டிருக்கு. ஏன் உலகமே பயந்து கொண்டிருக்குது? உக்ரைனும் ரஷ்யாவும் போர் பண்ணாங்கன்னா உலக யுத்தமா மாறிடுமா? எக்கனாமிக் எல்லாம் டவுன் ஆயிருமா? இல்லைன்னா இஸ்ரேலும் சுற்றி இருக்கிற நாடுகளும் விரோதமா இருந்துச்சுன்னா இதுதான் உலகத்தினுடைய கடைசி நாள்ல இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் வரும்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காரியத்திலும் பயம். ஒரு வியாதியை குறித்த ஒரு பயம், என்னுடைய வேலை நிரந்தரமா இருக்குமான்னு பயம். எல்லாத்துக்கும் மனுஷன் பயப்படுறான். பயத்தை கொண்டு வருகிறது ஒரு பிசாசு. எந்த ஒரு காரியத்துக்கு நீங்க பயப்பட்டீங்கன்னா, ஏன்னா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, பயம் உள்ள ஆவி, பயத்தை கொடுக்கிற ஒரு ஆவி, பயத்தை கொடுக்கிற ஒரு ஆவி. நீங்க என்னைக்கு உங்க பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களோ, இல்லைன்னா உங்க வேலையை குறித்து பயப்படுறீங்களோ, எதை குறித்து பயப்பட்டாலும் இன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள்ல இயேசுவின் நாமத்தினால, பரிசுத்த ஆவியின் துணையினால அந்த பயம் விலகுவதாக.